மே 4 வரலாறு காணாத செய்தி. விஜய் மாபெரும் வெற்றி. மே 4ஆம் தேதி சாயங்காலம் கொண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும். மே 5ஆம் தேதி பதவியேற்பு. மே 6ஆம் தேதி உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து இதழ்கள்லையும் இந்த தமிழ்நாட்டில் பதிவான அனைத்து வாக்குகளும் ஒரே கட்சி ஒரே ஆளுக்கு தான் பதிவாயிருக்குது. விசில் சின்னதுக்கு மட்டும்தான் பதிவாயிருக்குது. உண்மையாலுமே இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாரும் இவங்களுக்காகவே ஒண்ணு நடந்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு தொகுதி பெரம்பூரோ திருச்சி கிழக்கோ இவங்களே போதுங்க எங்க ஓட்டை என்னென்னது போதுன்னு சொல்லிட்டு விஜய் வெற்றின்னு அறிவிச்சிடணும், அல்லது விஜய் ஜெயிச்சிடணும். ஜெயிச்சு விஜய் அப்படியே சட்டசபைக்குள்ள கில்லியாட்ட போகணும். விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அவங்க தெளிவடைவதற்கு, அவங்க தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்காகவே விஜய் அப்படியே சட்டசபைக்குள்ள கில்லியாட்ட போகணும். இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள சட்டசபையில போய் விஜயனுடைய கேள்விகள் இருக்க அந்த கை நீட்டி அந்த அப்படியே அண்ணா பாத்தீங்கன்னா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நோக்கி வைக்கிற ஒவ்வொரு கேள்விகள் இருக்க நான்ல எல்லாருமே பார்க்கணும். அப்பதான் இந்த விஜய் ரசிகர்களுக்கு இத்தனை நாள் இவன் சினிமாவோட தான் பேசிட்டு இருந்தானா, ஒரிஜினலா இவன் ஒரு டூப்பா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா, ஐயோ உள்ள. ஏன்னா அவங்க சும்மாவே ரேக்கிங் பயங்கரமா பண்ணுவாங்க. அது பாவ விஜய் எல்லாம் வச்சு செஞ்சிடுவாங்க. அதே போல இவங்க ஒரு தொகுதியில ஜெயிச்சாலே, அதாவது விஜய் ஒருத்தர் ஜெயிச்சாலே போது, அதாவது யார் முதல்வர் வேட்பாளரோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க முதல்வர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களா, அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க போலதான் இருக்கு. இந்த வரலாறு காணாத முட்டாள்தனங்களை எல்லாம் மே 4ஆம் தேதி வேற வழியில பார்த்துதான் ஆகணும். சகிச்சுக்கணும், வேற வழி இல்லை. தோழர்களுக்கு வணக்கம். முக்கிய செய்தி, அதிர்ச்சியான செய்தி, வரலாறு காணாத செய்தி. மே 4 அன்னைக்கு வாக்கு எண்ணறாங்க. விஜய் மாபெரும் வெற்றி. மே 4ஆம் தேதி சாயங்காலம் கொண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும். மே 5ஆம் தேதி பதவியேற்பு பனையூர் பங்களாவில். மே 6ஆம் தேதி உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து இதழ்கள்லையும் இந்த தமிழ்நாட்டில் பதிவான அனைத்து வாக்குகளும், எல்லா வாக்குகளுமே ஒரே கட்சி ஒரே ஆளுக்கு தான் பதிவாயிருக்குது. விசில் சின்னதுக்கு மட்டும்தான் பதிவாயிருக்குது. அப்படிங்கிற செய்தி வரும்னு சொல்லி கனவுல அப்படியே மிதந்துட்டு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தலைகள் தெரியாம அப்படியே திரியறத பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படியெல்லாம் கனவுல இருக்கிறத பார்த்தா எப்படி கணக்கு போட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை பெரம்பூர்ல வாங்குற விஜயோட ஓட்டையும் திருச்சி கிழக்கு தொகுதியில வாங்குற ஓட்டையும் ரெண்டையும் கூட்டிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டி நாங்க தான் வெற்றி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அதே போல இவங்க ஒரு தொகுதியில ஜெயிச்சாலே, அதாவது விஜய் ஒருத்தர் ஜெயிச்சாலே போது, அதாவது யார் முதல்வர் வேட்பாளரோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க முதல்வர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களா, அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க போலதான் இருக்கு. ஆனது அநேகமா இவங்களுக்கு ஆளுநர் எல்லாம் பதவி ஏற்பு விழா நடத்தி வைக்க மாட்டாரு. இவங்களே பனையூர் பங்களாவில் உட்கார்ந்து பதவியேற்பு விழா நடந்து முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து ஆட்சி நடத்துவாங்களா என்னன்னு தெரியல. இதுல செங்கோட்டையனுக்கு ஒரு அமைச்சரு, புஷி ஆனந்துக்கு ஒரு அமைச்சரு, இதுல ஒரு 10க்கு மேற்பட்ட துறையை விஜய் ஒருத்தரே பாத்துக்கலான் இருக்காரு. ஆமா, அப்படி ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன எப்படி ஓட்டு அங்க பூத்துக்குள்ள எல்லாம் இந்த ஓட்டுன்ற இடத்துல போய் என்ன அட்டகாசம் பண்ண போறான்னு தெரியல. ஒருவேளை ஓட்டு இவங்களுக்கு கம்மியாயிருச்சுன்னா ஓட்டு என்னோட அங்கேயே விழுந்து பிறண்டு போறாங்களா, இல்ல யாரையாவது கடிச்சு வைக்க, ஓட்டு என்றவங்களை கடிச்சு வச்சிருவாங்களா நினைச்சாலே தமிழ்நாடு இந்த மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடக்கிறத எல்லாமே பதிவு பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தனுக்கு இது என்டர்டைன்மெண்ட். ஒவ்வொருத்தன் என்னடா இது நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அவ்வளவு வித்தியாசமான ஒரு நாளை நீங்க பார்க்க போறீங்க. அவன் அவங்கவுங்க ஊர்ல என்னன்னா அவன் வாக்குல போய் தனியா அவங்க ஊர்ல இருக்கிற விஜய் அலுவலகத்துல இவங்க வெற்றி விழா கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு முன்னிலையே இல்ல, ஏதாவது ஒரு முன்னிலைனோ இல்ல ஈக்குவலா ஏதாவது போட்டாலே போகுது. இல்ல நாங்க ஜெயிச்சாச்சு, திமுக எங்களை இதுக்கு மேல திமுக பொய்யா அந்த ஓட்டுன்றவங்களை சொல்லி அவங்கள தன் கைக்குள்ள கொண்டு அவங்கள ஜெயிச்சதா அறிவிச்சுட்டாங்க. ஆனா எங்களுக்கு அந்த இதுல எண்ணும் போது செல்ல திமுக விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் செல்ல, ஆனாலும் நாங்க ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான், நாங்கதான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆண்டுக்கு போறாங்களா என்ன ஒன்னும் தெரியல. பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கொடுமையான உலகத்தை, இந்த வரலாறு காணாத முட்டாள்தனங்களை எல்லாம் மே 4ஆம் தேதி வேற வழியில பார்த்துதான் ஆகணும். சகிச்சுக்கணும், வேற வழி இல்லை.
உண்மையாலுமே இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அவங்க வந்து தெளிவடைகிறதுக்கு, அவங்க வந்து தன்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, இவங்களுக்காகவே ஒண்ணு நடந்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு தொகுதி பெரம்பூரோ திருச்சி கிழக்கோ இவங்களே வந்து போதுங்க, எங்க ஓட்டை என்னென்னது போதுன்னு சொல்லிட்டு விஜய் வெற்றின்னு அறிவிச்சிடணும், அல்லது விஜய் ஜெயிச்சிடணும். ஜெயிச்சு விஜய் வந்து அப்படியே சட்டசபைக்குள்ள கில்லியாட்ட போகணும். இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள சட்டசபையில போய் விஜயனுடைய கேள்விகள் இருக்க அந்த கை நீட்டி அந்த அப்படியே அண்ணா பாத்தீங்கன்னா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை நோக்கி வைக்கிற ஒவ்வொரு கேள்விகள் இருக்க, இந்த மக்களை நினைச்சு தயாரிச்சுட்டு போயிருப்பார்ல கேள்வி. ஏன்னா அங்க வச்சு பேப்பர் எல்லாம் வச்சு பின்னால் நிக்கவும் மைக்கை ஒட்டி பேசவும் அதெல்லாம் அங்க எதுவும் இது பண்ண முடியாது. அங்க நின்று அப்படியே வந்து விஜய் வந்து கேள்வி கேட்கறதையெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நான்ல எல்லாருமே பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு திமுகவே அந்த ஒரு தொகுதியை விட்டு கொடுத்துருங்களேன். விட்டு கொடுத்துட்டு நம்ம தலைவர் அங்க உள்ள போய் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்பதான் இந்த விஜய் ரசிகர்களுக்கு டேய் இத்தனை நாள் இவன் வந்து சினிமாவோட தான் பேசிட்டு இருந்தானா, ஒரிஜினலா இவன் ஒரு டூப்பா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா, ஐயையோ உள்ள. ஏன்னா அவங்க சும்மாவே வந்து ரேக்கிங் பயங்கரமா பண்ணுவாங்க. அது பாவ விஜய் எல்லாம் வச்சு செஞ்சிடுவாங்க. அதை பார்த்து இந்த ரசிகர்கள்லாம் ஐயையோ நம்ம தலைவர் என்னமோ நினைச்சோமே, இப்படி கேவலமா கேனத்தலமா பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து உண்மை புரிஞ்சுக்கணும். இவர் வந்து வெறும் நடிகர் தான், எல்லாம் சினிமாவில தான், உண்மையா பார்த்தா இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியாவது விஜய் அவர்களே, ஜோசப் விஜயாகி நான் அப்படின்னு சொல்லி நீங்க சட்டமன்ற உறுப்பினரா போகணும். இந்த தமிழ்நாடு பார்த்து அதை திருந்தணும். விஜய் வந்து ஒருவேளை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாருன்னு வச்சுக்க, அவர் சட்டமன்ற உறுப்பினரானாலே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ஜெயிச்சாலே முதலமைச்சர் தாங்க, சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் நாங்க ஆக மாட்டோம், அந்த பதவியெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி ஒருவேளை ஆறாருன்னா இப்ப எல்லா அமைச்சர்களும் அல்லது எல்லா எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருமே பனையூருக்கு வரணுமா, இல்ல இவர் பனையூர்ல இருந்து அங்க போவாரா? டவுட்டா இருக்கு, என்ன பண்ணுவான்னு தெரியல. இவங்க தலைவா நீ அங்க போகாத தலைவா, நீ இங்கே இரு தலைவா, நம்மளை தேடிதான் எல்லாரும் வரணும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து கொந்தளிப்பாங்க. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு வெளிநாட்டுல இருந்தாலும் வந்தாங்க. காலையில வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து 7 மணிக்கு போயிட்டு ஓட்டு போட போயிட்டு பூட்டிட்டாங்க, ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. சரி இங்க அதாவது இவருக்கு எங்க ஓட்டு இருக்கோ அங்க வந்து பூட்டிட்டாங்கன்னா இந்த மாதிரி மாப்பிள்ள அங்க உங்க பூத்து ஓப்பன் இருக்கா, அங்க வந்து வேணா போட்டுக்காரு, இங்க வந்து பூட்டிட்டாங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு பயங்கரமான அறிவாளிங்க. ஆமா, இவனுக்கு வந்து எந்த பூத்துல இருக்குதோ அங்க ஓட்டு இல்லைன்னா எங்க வந்து ஓப்பன் ஆயிருக்குதோ அல்லது வேற எந்தாவது பூத்துல போய் இவர் போட்டுக்கலாம், மாப்பிள்ளையோட பூத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப ஓட்டு பெட்டிகள்லாம் வந்து இப்ப எடுத்துட்டு போறப்ப திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அந்த எலெக்ஷன் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா அங்கேயே இருந்து இப்போ ஒவ்வொரு ஊரா தான் அந்த வண்டி எடுத்துட்டு வரும். ஒரு 4 ஒன்றியத்துக்கு ஒரு வண்டி அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னா அந்த 4 ஒன்றியத்துக்கு எத்தனை பூத்து இருக்கோ அது ஒவ்வொன்றா எடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா வரும். இவங்க சின்ன குழந்தைகளாட்ட திமுக அங்கேயே இருந்து பெட்டி எடுக்கிற வரைக்கும் அங்க இருந்து எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எல்லா அதிகாரிகளும் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க போவாங்க. இவங்க கேம் விளையாடிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க வேகல போயிட்டாங்க பல இடங்கள்ல. நீங்க என்ன இதெல்லாம் திமுக சதின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னைய வந்து அங்க இருக்க விடாம என்னை இவங்க பண்ணிட்டாங்க, என்னைய வந்து நாங்க அங்க இருந்துருந்தா நாங்க வந்து கண்காணிச்சு கரெக்டா வச்சிருப்போம், விஜயினுடைய ஓட்டை வந்து அங்க உள்ள வச்சு ஏதாவது ஏமாத்திருப்பாங்களா, அதில் தடுத்திருப்போம் அப்படிம்பாங்களா என்னன்னு தெரியல. இவன் வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கிறதுக்கு திமுக தான் காரணமா? நீ என்னென்ன கொடுமைகளை வந்து பார்க்க போறோம்னு தெரியல. எல்லாத்துக்கும் மே 4ஆம் தேதி ஒரு முடிவா, பைத்தியம் இருந்தா பைத்தியம் தெளியுதா, இது அப்படியே இன்னும் முத்துதா, என்ன ஏது அப்படிங்கிறதுக்கெல்லாம் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்தோம்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நன்றி.